வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ரணபலி முருகன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முருகப்பெருமானும் அவர் கைவேலும் வேறு வேறல்ல என்பது அடியவர்கள் வாக்கு. அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் திருக்கைவேல் அடியவர்களை காப்பதற்கென்றே காத்திருப்பது. வேலுண்டு வினையில்லை என்பதுவே முருக பக்தர்களின் நம்பிக்கை. பக்தர்களின் பகைவர்களை வேல் ஓடி வந்து தாக்கும் என்பதால் அதற்கு சத்ரு சம்ஹார வேல் என்ற திருநாமமும் உண்டு. பெரும்பாலும் முருகன் கோவில் கொண்ட இடங்கள் அனைத்திலும் திருக்கையில் வேல் தாங்கி நிற்பார். அப்படி ஒரு தலத்தில் அவர் தாங்கி நிற்கும் வேலில் முருகப்பெருமானின் திருவடிவம் காட்சி கொடுக்கிறது. வாருங்கள் அந்த அற்புத தலத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். ராமநாதபுரத்திலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் தேவிப்பட்டினம் செல்லும் வழியில் பெருவயல் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது ரணபலி முருகன் ஆலயம். ஒருமுறை பெருவயல் வந்த வாரியார் சுவாமிகள், நான் எத்தனையோ தலங்களில் முருகனை தரிசித்திருக்கிறேன், ஆனால் வேலில் முருகன் உருவம் பதித்திருப்பதை பெருவயல் கோவிலில்தான் கண்டேன் என்று உணர்வு பெருக்கோடு கூறி, இந்த வேலை வழிபாடு செய்வதால் பக்தர்கள் வாழ்வில் உள்ள கடன், வறுமை, சுபகாரிய தடை, எதிரிகளின் தொல்லை ஆகிய பெரும் சத்துருக்களை இந்த வேல் சம்ஹாரம் செய்கிறது என்ற விளக்கமும் கூறினாராம். இந்த ஊரின் ஆதி பெயர் கலையனூர். இங்கு கோவில் கொண்டிருக்கும் முருகனுக்கு சிவசுப்பிரமணிய சுவாமி என்பது திருநாமம். மற்ற தலங்களில் எல்லாம் மன்னர்கள் கோவிலில் பூஜை செய்பவர்களுக்கு நிபந்தமாக நிலங்கள் அளிப்பதுண்டு. ஆனால் இந்த கோவிலில் பூஜை நிற்கக்கூடாது என்பதற்காக பூஜை செய்யும் குருக்களையே பெரும் நிலத்தை தானமாக கொடுத்து மன்னர் வாங்கி பூஜை செய்ய நியமித்தாராம். எனவே இங்கு பூஜைகள் விடாமல் நடைபெற்று வருகின்றன. ராமநாதபுரம் சமஸ்தான மன்னன் கிழவன் சேதுபதி ஆண்டு வந்த காலம் அது. அவரது நம்பிக்கைக்குரிய தளபதியாக விளங்கியவர் சாத்தப்பன் என்கிற வைரவன் சேர்வை. முருக பக்தரான சேர்வை அடிக்கடி திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருவது வழக்கம். ஒரு நாள் அவர் கனவில் முருகன் தோன்றி, என்னை வழிபட இனி திருச்செந்தூர் வர வேண்டாம், தேவிப்பட்டினம் கடலில் நவபாஷான கற்கள் இருக்கும் இடத்துக்கு கிழக்கில் கண்ணாமுனை என்ற இடத்தில் மேலே கருடன் வட்டமிடும், அதற்கு கீழே கடலில் மாலையும் எலுமிச்சை பழமும் மிதக்கும், அந்த இடத்தில் கடலுக்கு அடியில் வள்ளி தெய்வானை சமேதராக சத்ரு சம்ஹார வேலுடன் நான் இருப்பேன், என்னை எடுத்துச் சென்று உங்கள் ஊரில் பிரதிஷ்டை செய்து வழிபடு என்று கூறினார். சேர்வைக்கு மட்டுமல்ல, இதே கனவு திரு உத்திரகோசமங்கை என்னும் தலத்தைச் சேர்ந்த ஆதிமங்களேஸ்வர குருக்களுக்கும் தோன்றியது. எனவே இருவரும் மறுநாள் சந்தித்து கந்தன் கனவில் சொன்ன அடையாளங்களின்படி ஆட்களை விட்டு கடலுக்குள் முருகன் சிலையை தேடினார்கள். பல மணி நேரம் தேடியும் சிலை கிடைக்கவில்லை. கடலுக்குள் சென்றவர்கள் கடும் ரணத்துடன் திரும்பினார்கள். கடைசியில் வைரவன் சேர்வையை கடலுக்குள் மூழ்கி அந்த சிலைகளை தேடினார். முருகப்பெருமான் திருமேனியாக அவருக்கு காட்சி கொடுத்தார். அருகிலேயே வேலும் இருந்தது. அதை எடுத்து வந்தார். விஷயம் அறிந்த மன்னர் கோவில் கட்டுவதற்கு பொருட்களை தந்து பெருவயல் ஊரணிக்கரையில் முருகனுக்கு கோவில் அமைக்க நிலங்களையும் இறையிலியாக கொடுத்து உதவினார். அன்று முதல் இன்று வரை முருகப்பெருமான் இங்கு கோவில் கொண்டு அருள்பாலிக்கிறார். 5 நிலை ராஜகோபுரம் தாங்கிய கிழக்கு நோக்கிய கோவில். கோவிலின் நுழைவு வாயிலில் 2 குதிரை சிலைகள் உள்ளன. ஒரு குதிரையில் பத்ரகாளி உபாசகரான ஆதிமங்களேஸ்வர குருக்கள், மற்றொன்றில் பத்ரகாளி அம்மன் எழுந்தருளியுள்ளார். காலச்சந்தி மற்றும் சாயரட்சை பூஜையின் போது இவர்களுக்கு நைவேத்தியம் செய்த பின்னரே பலிப்பீடத்திற்கு செய்யப்படுவது இத்தலத்தின் விசேஷம். கோவிலில் முதலில் நமக்கு ஜெயங்கொண்ட விநாயகர் காட்சி தருகிறார். அவரை தரிசித்து வேண்டி நாம் அர்த்த மண்டபம் கடந்து சென்றால் கருவறையை அடையலாம். கருவறையில் மூலவராக வள்ளி தேவசேனா சமேதராக ரணபலி முருகன் அருள் பாலிக்கிறார். கருணை ததும்பும் இந்த முருகனை வழிபட்டால் திருச்செந்தூர் முருகனை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்கிறார்கள் பக்தர்கள். கோவிலுக்கு வடக்கே தலவா வைரவர் சேர்வைக்காரரின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. மிகவும் நேர்மறையான அதிர்வுகள் நிரம்பிய அந்த இடத்தில் சுப்பிரமணிய எந்திரமும் சிவலிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. தினமும் கோவிலில் இருந்து நிவேதனம் கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள லிங்கத்திற்கு பூஜை நடைபெறுகிறது. திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமியையும் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியையும் ஒரே தலத்தில் தரிசித்து அந்த 2 தலங்களுக்கும் சென்று வந்த புண்ணிய பலனை ஒரு சேர அருள வல்லவர் பெருவயல் ரணபலி முருகன். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை சென்று தரிசனம் செய்து வாருங்கள். சகல நன்மைகளும் உங்கள் வீடு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து இந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.